ஒரு மனுஷனா பிறந்த எல்லாத்துக்குமே இருக்கிற அதிகபட்ச சந்தோஷம் என்னன்னு பார்க்கும் பொழுது, சொந்தமா வீடு வாங்கணும்ப்பா. அந்த வீடு வாங்கிட்டு தனக்கு தன்னுடைய ஃபேமிலி எல்லாரையும் கூட்டிட்டு போய் அங்க சந்தோஷமா வாழணும். இதுதான் வந்துட்டு மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு அதிகபட்ச ஆசையா இருக்கும். நான் சொல்றது கரெக்ட்டா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன் நீங்க கூட வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த கனவு இன்னும் நிறைவேறாம இருக்கலாம். மேபி நிறைவேறி இருக்கலாம். நீங்க அதுக்காக போராடிட்டு இருக்கலாம். அப்படி உங்களுக்கு நிறைவேறிச்சா நிறைவேறலையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன ரீசன்னா, இந்த மாரி ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, ஒரு சொர்க்கம் நெனச்சு ஒரு வீட வாங்கியிருக்கிறாங்களாங்க. அப்படி வாங்குனதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கும்போது தான் தெரிஞ்சிருக்குது, அது சொர்க்கம் இல்ல பயங்கரமான நரகம் அப்படிங்கிறது. அப்போ அந்த நபர் என்னங்க பண்ணுவாரு? வீட வாங்கிட்டாரு, விக்கவும் முடியாது. ஏன் அந்த வீட்டுக்கு அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு. இது சும்மா சாதாரணமா நடந்த விஷயம் இல்ல. இப்ப நம்ம ஃபேமிலியா ட்ரிப்பு கிளம்பி போறோம், இல்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போறோம்னு வைங்களேன், போனோமா, ட்ரிப்ப என்ஜாய் பண்ணோமா, வந்தோமான்னு இருக்கணும் இல்லையா? அத விட்டுட்டு அந்த இடம்லாம் நல்லா இருக்குதுன்னு பார்த்து இந்த வம்ப விலை குடுத்து வாங்கணும்னு சொல்லுவாங்க பாருங்க. அதே மாரி அந்த இடத்த அத பத்தி என்னன்னே தெரியாம, ஆராய்ச்சி பண்ணாம விலை குடுத்து வாங்கி தான் இப்போ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. 1 மாசம், 2 மாசம் இல்ல. பல மாசமா அந்த அமானுஷ்யத்தினால அவர் பாதிக்கப்பட்டு அவங்க லைஃபே வந்துட்டு ஈவன் தோ ஒரு சில பேர் இறக்குற லெவலுக்கு அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருக்குது. அப்படி நடக்கப்பட்ட ஒரு உண்மை சம்பவத்த தான் இன்னைக்கு ஒரு அண்ணா என்கிட்ட வந்துட்டு நடந்த சம்பவத்த ஃபுல்லா ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சம்பவத்த தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்துட்டு இந்த ஒரு உண்மை ஸ்டோரியா சொல்லப் போறேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, இங்க சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும். 2த்தையும் சேர்த்து பிரஸ் பண்ணி ஆல்னு குடுத்து வச்சிருங்க. இந்த மாரி தினம் தினம் நான் வந்துட்டு ஒரு உண்மையா நடக்கப்பட்ட ஒரு பேய் சம்பவங்கள் நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லப் போறேங்க. ஸோ நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்னு பண்ணி வச்சிருங்க. வாங்க நம்ம இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போலாம். வெல்கம் பேக் டு தி நியூ வீடியோ. நான் உங்கள் அருண். பயத்தை எதிர்கொள்ள தயாரா இருந்துக்கோங்க. இந்த சம்பவம் எங்க நடக்கப்பட்டதுன்னா, நம்ம தென்காசிங்க. அந்த தென்காசி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கடையநல்லூர் இருக்கு பாருங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கிராமத்துல நடந்த ஒரு சம்பவமா தான் கூறப்படுது. ஈவன் தோ இது தென்காசியில நடந்தாலுமே, இது நடந்த வருஷம் எப்பன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் ஷாக் ஆயிருவோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்குதான். ஸோ என்ன ஹைதராபாத்ல ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க ஹைதராபாத்ல வாழ்ந்துட்டு இருந்தாலும், அவங்களுடைய பூர்வீகம் என்னன்னு பார்க்கும்பொழுது கடையநல்லூரா இருக்குது. பட் என்னன்னா சின்ன வயசுலயே இவங்க அப்பா வந்துட்டு வேலை தேடி, அதாவது அந்த அப்பான்னு சொல்ற நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, விஸ்வா அப்படிங்கிற அந்த நபர், அந்த அண்ணா. அவங்க வேலை தேடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹைதராபாத் போயிருந்துருக்காங்க. அங்கே தான் வேலை கிடைச்சிருக்குது. அப்படி கிடைச்சதுக்கப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிறாங்க. அங்கேயே லவ் பண்ணி மேரேஜும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு 2 குழந்தைங்க இருக்குது. ஒரு குழந்தைக்கு வயசு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 18 வயசு. இன்னொரு குழந்தைக்கு 10 வயசுங்க. 2மே பெண் குழந்தை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த சொந்த வீடுமே நல்ல வருமானம் வருது. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்க சொந்த வீடு வாங்காமல் ஒரு ரெண்டல் அப்பார்ட்மெண்ட்டில் தான் குடியிருந்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய இன்கம் ஃபுல்லாக கோல்டாட்டும், அது போக வந்துட்டு இது எஃப்டி அந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. என்ன ரீசன்னா, 2மே பெண் குழந்தை இல்லையா, கட்டி குடிக்கும்போது யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் யார் நான் சொல்லியிருந்தேன் கேளுங்களேன். அந்த அண்ணா விஸ்வா அப்படிங்கிறவங்க, அவங்களுடைய மனைவி, அது போக அவங்களுக்கு வந்துட்டு 2 பெண் குழந்தைங்க. அது போக அந்த அண்ணாவுடைய அப்பா மட்டும் உயிரோடு இருக்காங்க. அவங்க அப்பா பேர் மாணிக்கம் நினைக்கிறேன், அப்படி தான் சொன்னாங்க. அது போக அவங்களுடைய அம்மா வந்துட்டு இறந்து போயிட்டாங்களாங்க பாசிட்டிவே. ஸோ மொத்தம் இப்போ 5 பேர் இருக்காங்க பாருங்கள். இவங்க தான் ஒரு ஃபேமிலியாக இருந்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் என்ன ஆகுது, அவங்க அப்பா யார், அந்த மாணிக்கம் சொன்னேன் இல்லையா, அந்த அப்பா அவங்களுக்கு வந்துட்டு என்ன தோணுதுன்னா, ஊருக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க. ஏன்னா அந்த தாத்தா, இப்போ நம்ம தாத்தான்னு வச்சுக்கலாம் அவங்கள, அவங்களும் ஊருக்கு போய் எப்போ மகன் இங்கே வந்தாரோ, வந்த கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வருஷத்துல மனைவி இறந்து போகிறாங்க. யார், இந்த இவங்களுடைய அம்மா இறந்து போகிறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் அந்த தாத்தா வந்துட்டு இங்கே மகன் கூடயே வந்திருக்கிறாருங்க. அப்படி வந்ததுக்கப்புறமே என்னாச்சுன்னா, அவர் திரும்ப ஊர் பக்கம் தலை வச்சே படுக்கலை, எல்லாத்தையுமே வந்துட்டு வித்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, திடீர்னு வந்துட்டு அவருக்கு ஊரை தேடுதுங்க. ஊருக்கு போகலாமா, ஊருக்கு போய் நம்ம சொந்தக்காரன் சொக்காரனை தான் பார்த்துட்டு வரலாமா, எப்படி 20, 22 வருஷம் கழிச்சு அந்த தாத்தா கேட்குறாரு, ஊருக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அவருக்கு வயசு வந்துட்டு 80, 85 இருக்கும் போலங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் நாளைக்கும் அப்படிங்கிற மாதிரி இழுத்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவருக்கு வந்துட்டு ஊருக்கு போகணுன்னு ஆசை வந்துருக்குதுங்க. ஸோ இதனால் அந்த அண்ணா விஸ்வாங்கிறவர் என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு தான் பசங்கள்ட்டையும் அது போக ஒய்ஃப்டையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நான் பிறந்து விழுந்த ஊருக்கு நான் அவங்களுக்கு கூட்டி போய் காமிக்கவே இல்லை, அது ஒரு பயங்கரமான சொர்க்க பூமி தான், வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் சொல்கிறாங்க. அது போக குற்றாலம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே அது பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு வாரம் சின்ன ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எல்லோரும் சரின்னு சொல்லி அதே மாதிரி வந்துட்டு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கிளம்பி தென்காசியை நோக்கி வந்துட்டு காரில், ஹைதராபாத்ல இருந்து அவங்க கார் ஓட்டிட்டு அந்த அண்ணா அந்த ஃபேமிலியை மொத்த பேரையும் கூப்பிட்டுட்டு நேராக கடையநல்லூர், அது போக அந்த அவங்க சொந்த ஒரு கிராமம் இருக்குது பாருங்க, கடையநல்லூருக்கும் தென்காசிக்கு நடுவில் ஒரு கிராமம், அந்த கிராமத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்களாங்க.
அப்படி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க பழைய வீட்டுக்குலாம் போ முடியாதுன்னு எல்லாத்தையும் வித்துட்டு போயிருக்கிறாங்க. அவங்க ஒரு ரிசார்ட் தாங்க புக் பண்றாங்க. சின்ன லாட்ஜ் மாரி. அந்த தென்காசியிலேயே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு லாட்ஜ புக் பண்ணிட்டு, மொத நாள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பாவ கூட்டிட்டு போயிட்டு, அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி எல்லாருமே, அவங்க சொந்தக்காரங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி எல்லாரையுமே காமிச்சு முடிச்சிருந்தாங்கல்லங்க. மறுநாள் என்ன பண்றாங்கன்னா, ஃபுல்லா அந்த ஏரியால வாட்டர் ஃபால்ஸ், குற்றாலம் எல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாரி வந்துட்டு எல்லா ஃபால்ஸையுமே கூட்டிட்டு போய் தான் பசங்களுக்கு, ஒய்ஃப்க்கு எல்லாருக்கும் காமிச்சுட்டு, அப்பாவ கூட்டிட்டு போலாங்க. சும்மா அப்பா வந்துட்டு கார்ல உட்காந்துருப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்துட்டு இறங்கி நடக்கிற மாரி ஸ்டேஜ்லாம் இல்ல. ரொம்ப வயசாயிடுச்சு. விண்டோவ இறக்கி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபுல்லா எல்லா இடமும் சுத்தி காமிச்சுட்டு வந்திருக்காங்க தான் பசங்களுக்கு. அப்படி எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, 2 நாள் தான் இருக்குது. இவங்க பிளானும் 1 வாரம் பிளானு. இன்னும் ஒரு நாள் 5 நாள் இருக்குது. அப்ப தான் என்ன பண்றாங்க, கேரளா போலாம், அச்சன் கோவில் போலாம், இல்ல வந்துட்டு ஆரியங்கா போலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, கார வந்துட்டு ஓரமா ஒரு டீ கடையில நிப்பாட்டிட்டு இருக்காங்களாங்க. நிப்பாட்டிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க எங்க போலாம், எங்க போலாம்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இத கேட்ட அந்த டீ கடைக்காரர் என்ன சொல்றாருன்னா, ஐயா நீங்க உங்கள பார்த்தா ஏதோ சுத்தி பார்க்க வந்திருக்க மாரி தோணுது. இங்க நெறைய ஹிடன் பிளேஸ் இருக்கியா? போய் பார்க்குறீங்களா? ஆனா பிரைவேட் ஏரியாவா இருக்கும். காசு கேட்பாங்க. பரவாயில்லையா? அப்படிங்கிற மாரி டீ கடைக்காரரே கேட்டிருக்காராங்க. ஏதோ லோக்கல் கைடு இல்ல லோக்கல் ஏஜென்ட் வேலையும் சேர்த்து பார்க்குறாரு போல அவரு. சரி அப்படிங்கிற மாரி இவங்களும் சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவரு ஒரு ஏஜென்ட்ட கை காமிச்சு விட்றாருங்க. ஒரு ஃபோன் நம்பர் குடுத்து விட்றாரு. அவர் ஃபோன் பண்ணிட்டு, ஐயா நீங்க குற்றாலத்தில ஃபால்ஸ் மட்டும் இல்ல, நெறைய வந்துட்டு ஹிடன் பிளேஸ் இருக்குது. அந்த ஏரியாவ சுத்தி மலைகளுக்குள்ள. நம்ம போய் பார்க்கலாம். ஏன் நாளைக்கு காலைல ரெடியா இருங்க. ஒரு 7 மணிக்கெல்லாம் ரெடியா இருங்க. நான் கூட்டிட்டு போறேன் உங்கள அப்படிங்கிற மாரி அவரு சொல்லிட்டு, இப்போ அவங்க லாட்ஜ் அட்ரஸ அந்த நபர் வாங்கிக்கிட்டாராங்க. அதே மாரி அடுத்த நாள் 3வது நாள் காலையில 7 மணி ஆகுதுங்க. எல்லாரும் ரெடியா இருக்காங்க. வெளிய வந்துட்டு ஒரு பழைய சூப்பர் எக்ஸல் பைக் இருக்கு பாருங்க. அந்த பைக்ல ஒரு 42 வயசு இருக்கும் போலங்க. அந்த மாரி ஒரு நபர் தான் வந்துட்டு அந்த பைக்ல வெளிய நின்னுட்டு இருக்காருங்க. நின்னதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க பார்த்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஓகே நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாரி சொன்னதுக்கப்புறம், இப்போ ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எடுத்துக்கிட்டு, அன்னைக்கு தேவையான திங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு கார்ல ஏறி டிராவல் பண்ணி அவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிருக்காங்களாங்க. இப்போ கொஞ்ச தூரமா அந்த எக்ஸல் பைக்ல போற அந்த கைட பார்த்தீங்கன்னா, இந்த அண்ணா ஃபாலோ பண்ணி போய்க்கிட்டே இருக்காங்களாங்க. வண்டி பழைய குற்றாலம் ரோட்ல இருந்து கொஞ்ச தூரம் ஏதோ மலைய நோக்கி பயணம் பண்ற மாரி இருந்திருக்குதுங்க. அந்த ஹில் ஸ்டேஷன் இருக்கும் பாத்துங்க, பழைய குற்றாலத்துக்கு பின்னாடி. அது பக்கமா சின்ன ரோடு மாரி போயிருக்குது. அதுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களாங்க. போக போக என்ன ஆயிருதுன்னா, அடர்ந்த காடு மாரி ஆயிருக்குது. போய்க்கிட்டு இருக்கும்போதே என்ன ஆகுது, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அண்ணாவுடைய கார் டயர் அலச ஆரம்பிக்குதுங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு வண்டிய நிப்பாட்டி இறங்கி பார்த்தா, ஃப்ரண்ட் டயர் பஞ்சரு. என்னடா பண்ணுறது, பஞ்சர் ஆகிட்டேன்னு யோசிக்கும்போது அவங்க பின்னாடி நல்ல வேலை ஸ்டெப்னி வச்சுருந்துருக்காங்க. பட் என்னென்னா எடுத்து மாற்றலான்னு பார்த்தா அந்த அண்ணனுக்கு வந்துட்டு அந்த லெவலுக்கு அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி நாலேஜ் இல்லைங்க. ஆனால் அந்த எக்ஸல் கைடு இருக்கிறாரு பாருங்க, எக்ஸலில் போயிட்டு இருக்காருல்ல, அவருக்கு வந்துட்டு டயர் மாட்டுறதுலாம் கை வந்த கலை போல். ஐயா இருங்க நானே மாட்டிடுறையா, நீங்கள் டூல்ஸ் மட்டும் எடுத்து கொடுங்க, ஒரு 5-10 போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணா கேட்டிருக்காரு போல். நீங்கள் எல்லாம் நம்ம முடிக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவரும் என்ன பண்ணுறாரு, வந்து வண்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி டயர் மாட்டுற வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ இந்த நேரத்தில் எல்லாரும் வண்டியை ஓட்டி இறங்கிருந்தாங்களே, அதாவது பொண்ணாக இருக்கட்டும், அது போக சின்ன பொண்ணு, அது போக அவங்க ஒய்ஃப் எல்லாருமே வண்டியை ஓட்டி இறங்கி அந்த ஏரியா பயங்கரமாக பச்சை பச்சைன்னு சோலையாக இருக்குதா, எல்லாத்தையும் வந்துட்டு ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த பெரிய பொண்ணு ரைட் சைடில் சின்னதாக ஒரு பாதை போயிருக்குதுங்க. பின்னாடி ஏதோ பழைய வீடு மாதிரி தெரிஞ்சிருக்குது. இந்த பொண்ணு அங்கே அந்த அந்த வழியை நோக்கி அந்த வீட்டை நோக்கி நடந்து போயிருக்காங்களாங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அது ஒரு பயங்கரமான ஒரு பழைய வீடுங்க. பாழடைஞ்சு போயெல்லாம் இல்லை, பட் யூஸ் பண்ணாமல் இருக்குது. அந்த வீடை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம இந்த பழைய காலத்தில் வந்துட்டு கூட்டு குடும்பமாக வாழ்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பழைய படத்தில் தான், உங்களுக்கு சரத்குமார் படத்தில் தான் வரும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு வீடு பயங்கரமாக இருந்திருக்குது, பூட்டு போட்டிருக்குது. இந்த வீடை பார்த்தோன்னே அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தால் செமையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்டான பொண்ணுங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, தான் அம்மாவை வர சொல்லி, அம்மா நான் இங்கே நிற்கிறேன், என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்களாங்க. அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, பொண்ணுடைய அம்மா வந்துட்டு தன்னுடைய ஹஸ்பண்டை கூப்பிட்றாங்க, விஸ்வாவை. ஏங்க இங்கே வாங்க, வந்து பாருங்கள், வீடு எவ்வளோ அருமையாக இருக்குது, வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ விஸ்வாவும் நடந்து வராருங்க. வந்து பார்த்தா வீடு எல்லாமே பயங்கரமாக இருந்திருக்குதுங்க. ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் விஸ்வா ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, வாழ்ந்த அந்த மாதிரி ஒரு வீட்டில் வாழணும், அதை விட்டுட்டு நம்மளும் சிட்டியில் கிடந்து செத்துக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாருங்க. அப்படி சொல்லி முடிச்சுட்டு இந்த விஷயங்கிறவர், சரி நீங்கள் சீக்கிரம் ஃபோட்டோ எடுத்து பத்திரமா சீக்கிரம் வந்து சேருங்க, நான் காருக்கு போகிறேன், அவர் டயர் மாட்டிகிட்டு இருக்காரு, அவர் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ விஸ்வா கிளம்பி வந்திருக்கிறாருங்க. வந்ததுக்கப்புறம் விஸ்வாவுடைய அப்பா முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கிறாருலே, வயசானவர். அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, விஸ்வாவை பார்த்து, என்னப்பா அங்கே என்ன பார்த்து எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கான்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைப்பா, வீடு பழைய காலத்து வீடு போல் சும்மா சொர்க்கம் மாதிரி இருக்குது, நம்ம வாழ்ந்த வீடு மாதிரி இருக்குது, அதான் அதை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னு, எப்பா நல்லா இருந்துச்சுன்னா வாங்கிடுவோமாப்பா, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சி போச்சு, திரும்ப ஊருக்கு போகிறது எனக்கு மனசே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாருங்க. உடனே விஸ்வா சொல்கிறாரு, இல்லை நானும் யோசித்தேன், ஆனால் இந்த காட்டுக்குள்ளே போட்டு வாங்கிட்டு என்ன பண்ணுறது, சரி நம்ம மற்றதை அப்புறமா பார்த்துக்கலாம், கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்களும் வந்துருந்தாங்க. வந்ததுமே அந்த பொண்ணு, தாத்தா அங்கே பாருங்கள் வீடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எடுத்த ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு இருக்காங்கன்னா தாத்தாவுக்கு பிடிச்சி போகுதுங்க. இப்போ இவங்க நேராக அந்த ஹிடன் பிளேஸ்க்கு போகிறாங்க. ஒரு பயங்கரமான சின்ன ஒரு ஃபால்ஸ் இருக்குது, குளிச்சு முடிக்கிறாங்க, கிளம்பி ரிட்டன் வீட்டுக்கு, அதாவது லாட்ஜுக்கு வராங்க, எல்லாம் முடிஞ்சிருதுங்க.
இவங்க லாட்ஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் யார் பண்ணுறான்னா, கைடு இருக்கிறாரு பாருங்க, அவர் தான் விஷ்வா கால் பண்ணுறாரு. கால் பண்ணிவிட்டு, சார் நீங்கள் இந்த மாதிரி அது ஒரு வீடை பார்த்தீங்க, பார்த்ததுக்கப்புறம் ஏதோ வாங்குறது வைக்கிறதா பேசிகிட்டு இருந்தீங்க, நான் கேட்டேன், எனக்கு லைட்டாக காதில் விழுந்துச்சு. உண்மையிலே அந்த வீடை நீங்கள் விலைக்கு வாங்கன்னா சொல்லுங்க சார், நான் வந்துட்டு ஏற்பாடு பண்ணுறேன், நமக்கு தெரிஞ்ச பார்ட்டி தான் அப்படிங்க மாதிரி இவர் சொல்லியிருக்காருங்க. உடனே விஷ்வாக்கு ஒன்றுமே ஓடல. சார் என்ன சார் சொல்கிறீங்க, இல்லை சும்மா பேசிகிட்டு இருந்தோம், நான் ஏதோ வாங்கன்னா கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட் பண்ணுறேன் சார் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு விஷ்வா ஃபோனை கட் பண்ணி வச்சுருந்தாருங்க. அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக விஷ்வாக்கு தூக்கமே இல்லை. என்னடா இப்படி வேறு இவரு சொல்லிட்டாரு, இப்போ வேறு வருது, விலைக்கு வேறு வருது, என்ன பண்ணுறது அப்படிங்க மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தான், சரி என்ன ரேட் ஆகுதுன்னு கேட்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு காலையில் ஃபோன் பண்ணி என்ன விலை என்ன மாதிரி மேட்ரு அப்படிங்க மாதிரி கேட்டிருக்காங்களாங்க. வீடை ஃபஸ்ட்டு போய் பார்க்கணும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காங்களாம். சரிங்க சார், நான் வந்துட்டு நீங்கள் ஈவினிங் நீங்கள் வாங்க, அதே லொக்கேஷனில் போய் நான் உங்களுக்கு வீடெல்லாம் திறந்து காமிச்சிருந்தேன், ரேட்டு நம்ம எதனாலும் பார்த்து பேசிக்கலாம் சார், கண்டிப்பாக மார்க்கெட் ரேட்டை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்க மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க. சரி அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வீடை போய் இவர் மட்டும் தாங்க தனியாக போயிருக்காரு, ஃபேமிலி யார்கிட்டையுமே சொல்லதாங்க, சொன்னால் ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு பயந்துட்டு இவர் மட்டும் தனியாக போயிட்டு அந்த வீடெல்லாம் பார்த்து முடிச்சிருக்காங்க. ரேட்டு அந்த ஏரியாவில் ஒரு லேண்டு ரேட்டு போய்கிட்டு இருக்குல்ல, இப்போ ஒரு சென்ட் அந்த ஏரியாவில் இப்போ ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு போயிட்டு இருக்குன்னா, அதை விட 3 லட்ச ரூபா தான் வந்துட்டு மதிப்பே சொல்கிறாங்க. வந்து வீடையும் சேர்த்து சிம்பிளாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கிற மாதிரி சொல்லணும்னா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லேண்டு மதிப்பை விட இவங்க வந்துட்டு ஒரு 3/4 மதிப்பு தான் கேட்குறாங்க. ரொம்ப ரேட்டு கம்மியாக தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப ஆஃபராக இருக்குது, இவ்வளோ ரேட்டு கம்மியாக அந்த இடத்துல லேண்டு கிடைக்காது, வாங்கி போட்டால் கண்டிப்பாக லாபம் தான் அப்படிங்க மாதிரி இவருக்கு தோணுதுங்க. இப்போ ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா லாட்ஜுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஃபேமிலி எல்லாருமே கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாருங்க. நம்மளும் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுருக்கோம், எனக்கும் வந்துட்டு இந்த மாதிரி கிராமம் தான் பிடிச்சிருக்குது, கூடிய சீக்கிரம் வந்துட்டு நானும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு இங்கேருந்து வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளானில் இருக்குது, எனக்குலாம் சிட்டி லைஃப் சுத்தமாக பிடிக்கல, நீ என்னமா நினைக்கிற அப்படிங்க மாதிரி ஒய்ஃபு அது போக பொண்ணுங்கிட்ட எல்லாத்தையுமே பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க தாங்க. இங்கே வந்துட்டு எல்லாமே மாறிடும், விலைவாசி எல்லாமே கம்மியாயிரும், நல்லாயிருக்கும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க. ஒய்ஃபை தவிர எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க. 2 பொண்ணுங்களுக்கும் பிடிச்சி போதுங்க. ஒய்ஃப் மட்டும் எங்கள் சிட்டி லைஃபை விட்டு எப்படிங்க வர முடியும் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் இருந்தால் பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போயிருது இல்லையா. சரி நம்ம இப்போதைக்கு வாங்கி போடுவோம், ரேட்டு கம்மியாக இருக்குது, அப்புறமா வந்துட்டு நமக்கு வரதும் வராததும் அப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வாங்கினதுக்கப்புறம் விற்றா கூட வீட்டோடு சேர்த்து பயங்கரமாக ரேட்டு போகும். இப்போ நம்ம வாங்கிட்டு கை மாற்றி விட்டால் கூட ரேட்டு பயங்கரமாக விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ரொம்ப கம்மியாக தரேன் இருக்காங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு அவங்க வீடு வாங்குறதுக்கு சம்மதிக்கிறாங்க தாங்க. ரிட்டர்ன் எல்லாருமே ஹைதராபாத் கிளம்பி போயிருந்தாங்க. ஒரு மாதத்தில் அந்த இவர் பணத்தை ரெடி பண்ணுறாரு. ரெடி பண்ணி முடிச்சுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வருது. ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அவர் மட்டும் வந்துட்டு தனியாக வந்திருக்கிறாருங்க. வந்து ரெஜிஸ்ட்ரேஷனில் சைன்லாம் பண்ணி முடிச்சிருந்தாருங்க. அப்படி சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போது அந்த வீட்டை உடனே வந்துட்டு நம்ம எடுத்தோன்னே போய் குடியிருக்க முடியாது, கண்டிப்பாக ரினோவேட் பண்ணால் மட்டும்தான் குடியிருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய கொத்தனார் வேலை பண்ணுறவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்கள கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு கான்ட்ராக்டரே பிடிச்சி மொத்தமாக வேலையை கொடுத்துருந்தாருங்க. ஸோ வீடை ஃபுல்லாக ரெனோவேட் பண்ணணும், எதுவுமே மாற்றக்கூடாது, இருக்கிற மாதிரி இருக்கணும், எதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுங்கள், உடஞ்சிருக்கிறத வந்துட்டு பேட்ச் ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. அது போக அப்போ தான் அவங்க இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க, வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு வேறு இருக்குது, அந்த கிணறையும் தூர்வாரி கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்டர்கிட்ட மொத்தமாக பொறுப்பு ஒப்படைச்சிருக்காருங்க. ஒப்படைச்சது மட்டும் இல்லாமல் அவர் அங்கே இருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலி என்ன அவர் ஒரு ரிட்டர்ன் ஹைதராபாத் போல், ஏன்னா ஹைதராபாத்லேருந்து பசங்களை கூட்டு வர முடியாது, அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, ஒய்ஃப் அவங்கள பார்த்துப்பாங்க, இவருக்கு வந்துட்டு ஒரு லேப்டாப் இருந்தால் ஒர்க்கை பார்த்துக்கலாங்க. ஸோ அதனால் இவர் லாட்ஜில் தங்கியிருந்து அவர் ஒர்க்கை வந்துட்டு நைட்டு பார்த்துக்கிறாரு, பகலில் ஃபுல்லாக வீடு வேலை நடக்கிறத பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி இருந்துட்டு இருக்காருங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் முதல் அசம்பாவிதம் ஆரம்பிக்குது. எங்கன்னா கிணறுல தூர் வாடுறதாங்க பாருங்கள், முதல்ல கிணறு தான் தூர் வாடுறாங்க. ஏன்னா கிணறை க்ளீன் பண்ணிட்டா தண்ணி வீட்டுக்கு கட்டுறதுக்கு ஏதாவது தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னு வைங்களேன், அது ஃபுல்லாக ஈஸியாக தண்ணி கிடச்சிரும். ஏன்னா இப்போ இருக்க கிணறு ஃபுல்லாக சாக்கடை மாதிரி தண்ணி இருக்குது, அதை ஃபுல்லாக மோட்ரு போட்டு காலி பண்ணிவிட்டு கிணறு ஃபுல்லாக தூர் வாரிட்டு இருந்திருக்காங்க. கீழே ஒரே ஒரு நபர் தான் இருந்துட்டு இருக்காருங்க, கிணறு தூர் வாடுறவர். அவர் இருந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அவருக்கு என்ன கேட்டிருக்குதுன்னா, அவர் வந்துட்டு மேலேருந்து சீக்கிரம் பக்கெட்டை கீழே போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாருங்க. கீழே அவர் மட்டும்தான் இருந்துட்டு இருக்காரு, அங்கங்கே பொந்து மாதிரி இருந்துட்டு இருக்குது. அந்த பொந்துக்குள்ளே ஏதோ ஒரு பொந்துல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு வாய்ஸு, அதான் சொல்கிறாள் சீக்கிரம் கீழே போடுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சவுண்டு கேட்டுருக்குதுங்க. இவர் ஒரு செகண்டு சுற்றி முற்றி பார்த்துருக்கிறாரு, ஏன்னா ஏதோ பொந்துக்குள்ளே இருந்து ஏதோ பொண்ணு பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்த்துருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஃபஸ்ட்டு எதுவுமே புரியல, ஏதோ பிரம்மையாக இருக்கும்போது நினச்சி விட்டுட்டாரு. இப்போ மேலே பார்க்குறாரு, மேலேருந்து பக்கெட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்குது. வந்ததுமே பொறுமையாக இறக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவர் இறக்கிட்டே இருக்காரா, அதான் வந்துருச்சுல சீக்கிரம் மணலி போடுறா அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவருக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு பொண்ணு வாய்ஸிங்க. இவர் அலறி அடித்து கத்தி சுற்றி முற்றி பார்த்துருக்காருங்க. ஏதோ அவருக்கு ஒன்றுமே ஓடல, யார் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. மேலே இருந்து அவங்க டேய் பக்கெட் வந்துருச்சு மண்ணள்ளி போடாமல் என்னடா பண்ணிட்டு இருக்க, மண்ணள்ளி போடுறா அப்படிங்கிற மாதிரி மேலே இருந்து சொல்கிறாங்களாங்க. இப்போ மேலே இருந்து அவங்க சொல்கிறதும் ஒரு மாதிரி எக்கோ அடிச்சுட்டு பயங்கரமாக தான் கேட்குதுங்க. அதனால் இவருக்கு ஒரே கன்ஃபியூஷன், மேலே அவங்க பேசுகிறதா நமக்கு இந்த மாதிரி கேட்குது, அப்படி இருந்தால் எப்படி பொண்ணு வாய்ஸ் கேட்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் மண்ணள்ளி உள்ளே போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாருங்க.
அப்படி மண்ணள்ளி போட்டுக்கிட்டே இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, பக்கெட்டு மேலே போயிருச்சு. பக்கெட்டு மேலே போனதுக்கப்புறம் திடீர்னு அந்த சுற்றி கிணத்துக்கு பக்கம் அந்த ஃபுல்லாக பொந்து பொந்தா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு பொந்துக்குள்ளேருந்து பிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரத்தம் பயங்கரமாக ஃபுல்லாக ரத்தமாக வந்துட்டு இவர் மூஞ்சில் அடிச்சிருக்குது. இவரு பதட்டத்தில் அப்படியே பயந்து போய் ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அது பயத்தில் ஃபிக்ஸ் வந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே மேலே இருந்து பார்த்தவர்கிட்டே அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொருத்தனை கயிறு கட்டி அந்த பக்கெட்டில் வச்சு கீழே இறக்கிருக்கிறாங்களாங்க. இறக்கிட்டு பார்த்தா அவன் ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டு இருக்கான். டே ரத்தம் ரத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டம் அடைஞ்சிட்டு இருக்கான். உடனே அவனை வந்துட்டு பொறுமையாக எழுப்பி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கிணத்துக்குள்ளே வச்சுங்க. ரிலாக்ஸ் பண்ணி, டே இங்கே பாரு ரத்தம் இல்லை, புதுசாக ஊற்று வந்திருக்குது, தண்ணியை பிச்சுக்கிட்டு வந்திருக்குடா, தண்ணி வருதுடா, ரத்தம் இல்லைடா, நல்லா படுறா அப்படிங்கிற மாதிரி திரும்ப அவன்கிட்ட காமிச்சிருக்காங்க. அப்புறம் அவன் பார்த்துருக்கான், பார்த்தா தண்ணி மாதிரி தெரிஞ்சிருக்குது. பட் இருந்தாலும் அவன் திரும்ப திரும்ப சொல்கிறான், இல்லை முதல்ல உள்ளேருந்து ரத்தம் தான் வந்துச்சு, இப்போ தான் தண்ணி வருது, நான் நல்லா பார்த்தேன் ரத்தம் தான் வந்துச்சு, கீழே கூட பார்ப்போம் அப்படி மாதிரி கீழே பார்த்துருக்கேன், கீழே கூட எந்த ரத்த கரையுமே இல்லைங்க. சரி நீ இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன், நீ மேலே கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நபரை வந்துட்டு மேலே பக்கெட்டில் வச்சு அமுச்சு விட்ருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறது ஃபுல்லாகவே அந்த விஸ்வாங்கிறவர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. பார்த்துட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் மேலே வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் கேட்டு அந்த உள்ளே இருந்த நபர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே இப்போலாம் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ இந்த கிணறு வேலை முடிஞ்சு வீட்டுக்குள்ளே வேலை ஆரம்பிக்குதுங்க. அப்படி வீட்டுக்குள்ளே வேலை ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு வீட்டில் ஒரு ரூம் இருக்குது. அது பெரிய வீடு இல்லையா, அதனால வந்துட்டு வீட்டில் பின்பக்கத்தில் வந்துட்டு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்கு கதவு இருக்குது, இரும்பில் தான் கதவு இருக்குது. ஆனால் அந்த கதவை திறக்கிறதுக்கான தாழ்பாலும் இல்லை, எந்த பக்கம் எப்படி திறக்கிறதுன்னு கூட தெரியல. மொத்தமாக ஏதோ பிளேட்டை வச்சு அடைச்சி மறைச்சி வச்சுருந்துருக்குறாங்க. ஃபுல்லாக பயங்கரமான ஸ்ட்ராங்கான பிளேட்டுங்க, அதை அறுக்கக்கூட முடியாது அந்த மாதிரி பிளேட்டு. அறுக்கன்னா கூட பெரிய மிஷின் வச்சு தான் அறுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. இப்போ மேஸ்திரி வந்து ஓனர்கிட்ட, அதாவது விஷயம் அந்த அண்ணன்ட்ட கேட்குறாரு, ஐயா இந்த மாதிரி இந்த ஒரு ரூம் மட்டும் தான் இருக்குது, இது என்ன பண்ணுறது கேட்கும்போது, இடிச்சு தள்ளிருங்க அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்கிறாருங்க. ஆனால் அவர் மேஸ்திரி என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது பழைய வீடியா, இப்போ இது இடித்தோம்னா மற்ற பில்டிங்கும் அஃபெக்ட் ஆகும், வேறு ஏதாச்சும் பண்ணணும், ஒன்று கேட்டு அறுத்து போடுற மாதிரி என்ன பண்ணலான்னு கேட்கும்போது, சரி நீங்கள் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணுங்க, முதல்ல மற்ற வேலையெல்லாம் முடிங்க, பெயிண்டிங்லாம் முடிங்க, கடைசி இது என்ன பண்ணலாம், சின்ன ரூம் தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை நீங்கள் இப்போதைக்கு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க. இப்போ அதே மாதிரி பசங்கள்லாம் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சு பெயிண்டிங் வேலை ஆரம்பித்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காங்களாங்க. அப்படி பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கும்போது தான் இப்போ இந்த பக்கம் கதவு இருக்குது, அந்த நான் சொன்ன கதவு இருக்குது பாருங்க, இரும்பு கதவு இந்த பக்கம் இருக்குது. இப்போ அந்த பசங்க ஒரு பையன் வந்துட்டு இந்த மாதிரி இங்கே பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்திருக்கான், இன்னொரு பையன் கொஞ்சம் தூரத்தில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, அந்த கதவுக்கு உள்ளே இருந்து, நல்ல கதவு கிட்ட தான் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்திருக்கான், கதவுக்கு உள்ளேருந்து ஏதோ ஒரு பொண்ணு முணுங்கிற மாதிரி பயங்கரமாக சத்தம் போடுற மாதிரி அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டுருக்குதுங்க. பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தேன், ஒரு நிமிஷம் நிப்பாட்டி என்னடா கதவுக்குள்ளேருந்து சவுண்டு வருதுன்னு பார்க்கும்போது கதவு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்கான். போக போக சவுண்டு அதிகமாகிட்டே இருந்திருக்குது. கதவு கிட்ட போயிட்டு கதவுல காதை வச்சு பார்த்துருக்காங்க, சவுண்டை காணும். உடனே ஒரு வேளை பிரம்மையாக இருக்குமா, நமக்கு தான் இப்படி கேட்குதா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு கதவுல வந்துட்டு இப்படி கையை வச்சு பார்த்துருக்குறாருங்க. பொறுமையாக கதவை அடிக்கலாம், ஏதாவது கதவை தட்டி யாராச்சும் இருக்காங்களாம் கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி கதவை தட்டலாம் சொல்லிட்டு பொறுமையாக கையை கிட்ட கொண்டு போயிருக்கிறாரு. அவர் கையை கதவு கிட்ட கொண்டு போன மறு நிமிஷமே அந்த பக்கம் கதவுக்கு அந்த பக்கம் இருந்து யாரோ டம்முன்னு கதவை அடிச்ச மாதிரி இருந்துருக்குதுங்க. இதை பார்த்து பதட்டத்தில் யாரோ உள்ளே இருக்காங்க சொல்லிட்டு அலறி அடிச்சு இந்த யார் பெயிண்டர் வந்துட்டு ஓடி வந்து விழுந்துருக்கிறாராம். இதை பார்த்து பக்கத்தில் இன்னொருத்தர் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்காரு பாருங்க. அவர் வந்துட்டு என்னடா ஆச்சு, ஏன்டா பெயிண்டை ஃபுல்லாக கொட்டி போட்டேன், ஏன்னா பதட்டத்தில் பெயிண்ட்லாம் கொட்டிட்டாருங்க. என்னடா ஆச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, கதவுக்கு இந்த பக்கம் ஏதாவது நிற்கிற மாதிரி இருக்குதா, சவுண்டு கேட்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. என்னடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெயிண்டர் வந்துட்டு கதவு கிட்ட போய் பார்த்துருக்காங்க. ரொம்ப நேரமாக நிற்கிறாரு, எதுவுமே காணும். டக்குன்னு விஸ்வா அந்த வீட்டு ஓனர் வந்துட்டாருங்க. வந்து பார்த்தா பெயிண்ட் ஃபுல்லாக கொட்டி இருக்குது. என்ன தம்பி பண்ணிட்டு இருக்கீங்க, அவ்வளோ பெயிண்ட்டை கொட்டி வச்சிருக்கீங்க, தர ஃபுல்லாக இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்கீங்க, என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ டக்குன்னு அந்த பெயிண்ட்டை கொட்டின அந்த பையன் இருக்கான் பாருங்க, அவன் என்ன சொல்கிறான்னு ஓனரை பார்த்து, சார் ஐயா உள்ளேருந்து ஏதோ கதவு தட்டுற மாதிரி ஏதோ ஒரு பொண்ணு அழுகிற மாதிரிலாம் சவுண்டு கேட்டுதியா, அதான் நான் பதட்டத்தில் கீழே பெயிண்டை கொட்டேன்னு சொல்ல, இப்போ இவனை கூட்டிகிட்டு வந்து அந்த பெயிண்ட்டுக்கான பெயிண்டர் ஹெட் இருக்காங்க பாருங்க, அந்த அண்ணா என்ன சொல்கிறாரு, ஐயா சும்மா வளரிட்டு இருக்கான், போதை போட்டு வளர்றான் போல, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, இதை இப்போ க்ளீன் பண்ணிடுறேன், இதெல்லாம் கணக்கில் கழிச்சிக்கலாம் ஐயா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா வளரிட்டு இருக்கான், நீங்கள் போங்க போய் வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவரை எப்படிலாம் வந்துட்டு ஏமாற்றி மழுப்ப முடியுமோ அந்த மாதிரி வீட்டு ஓனர் வந்துட்டு அமுச்சு விட்றாருங்க. ஏன்னா இந்த மாதிரி லூசுத்தனமாக கதவுக்கு பின்னாடி அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தால் மேபி கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, அதாவது பெயிண்டிங் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயத்தில் அந்த பெயிண்டர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் அந்த பையன் பார்த்தது உண்மை அப்படிங்கிற மாதிரி அவன் அடிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஆல்மோஸ்ட் வந்துட்டு பல தடைகளை தாண்டி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எல்லா ஒர்க்கும் ரெனோவேஷன்லாம் முடிஞ்சு இவன் பால் காய்ச்சி லெவலுக்கு அந்த வீட்டுக்கு வந்தாச்சுங்க. இப்போ பால் காய்ச்சினா எந்த மாதிரி வைக்கலான்னு பிளான் பண்ணுறாங்கன்னா, மொத்த ஃபேமிலி மெம்பரையும் கூப்பிட்டு, லோக்கலில் இருக்கவங்க, ஹைதராபாத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு கிராண்டாக வைக்கலாம். ஏன்னா சொந்த வீடு வாங்குறது அவ்வளோ பெரிய கனவு, நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி அவருக்கு அச்சீவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால, அதுவும் சொந்த ஊர்லேயே ஆயிருக்குது அப்படிங்கிறதுனால அந்த ரொம்ப கிராண்டாக வைக்கலான்னு பிளான் பண்ணிவிட்டு ஒரு பால் காட்சிக்கு 2 நாளுக்கு முன்னாடியே அதே மாதிரி தன்னுடைய காரில் ஃபேமிலி மெம்பர் எல்லாரையும் மொத்தமாக கூப்பிட்டுட்டு அந்த ஊருக்கு கிளம்பி வந்திருக்காங்களாங்க.
அப்படி கிளம்பி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கரெக்டாக வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்கு அவங்க வந்து சேரும்போது, அன்னைக்கு ராத்திரி ஒரு 2:30 மணிக்கிட்ட இருக்கும் போலங்க. வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. அப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்ததுக்கப்புறம் பசங்க, ஒய்ஃப் எல்லாருமே வீட்ட பார்த்துருக்காங்களாங்க. வீடு சும்மா பெயிண்ட்லாம் அடிச்சு புத்தம் புதுசா மாளிகை மாரி இருந்திருக்குதாங்க. அப்படி இருந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா, டேஷ்போர்ட்ல இருந்து வீட்டோட சாவிய எடுத்து, "இங்க பாரும்மா, நீ போய் சாவிய ஓப்பன் பண்ணி லைட்டெல்லாம் போட்டு விடு. நான் பொறுமையா அப்பாவ கூட்டிட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, பசங்கள வந்துட்டு இப்போ ஒய்ஃப் கூட்டிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. இவரு என்ன பண்றாருன்னா, தன்னுடைய டிரைவர் டோர தொறந்து இந்த மாரி அந்த பக்கம் அப்பா டோர தொறக்கிறதுக்காக இறங்கி போறாருங்க. போகும்போது இவருமே வந்துட்டு வீட்ட அப்படியே ரசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்காருங்க. அப்படி ரசிச்சுக்கிட்டே போகும்போது என்ன ஆகுதுன்னா, வீட்ல மேல பால்கனி மாரி ஒரு ஏரியா இருக்குன்னு, பெரிய பில்லரு, அந்த பில்லருக்கு பின்னாடி பால்கனி. அந்த பால்கனிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு பயங்கரமா நின்னு சிரிக்கிற மாரி அவருக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. ஒரு மாரி கிழிஞ்ச சேலைய உடுத்திட்டு. அத பார்த்து ஒரு செகண்ட்ல இவரு கை காமிச்சுட்டு, "ஏய் யாரு? யாரு?" அப்படிங்கிற மாரி சொல்லும்பொழுது, அந்த ஒய்ஃப் கீழ கதவு தொறக்க போனாங்க ஒய்ஃபு. "ஏங்க என்னாச்சுங்க? எத பார்த்து கை காமிச்சிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி ஒய்ஃப் சொல்லியிருக்காங்களாங்க. உடனே இவரு "ஒண்ணும் இல்லம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மேல பார்த்துருக்காரு. மேல எதையுமே காணோம். இவருக்கு ஒண்ணுமே ஓடல. ஒரு வேள பிரம்மையா? இல்ல உண்மையிலே இந்த மாரி இருக்குதா? அப்படிங்கிற மாரி ஒரு பல குழப்பமா இருந்துருக்கு. சரி ஓகே. இப்ப நம்ம சொன்னோம்னா அவங்க பயந்துருவாங்க. எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, பொறுமையா வந்து அவங்க அப்பா கதவ தொறந்து, அவங்க அப்பாவ பொறுமையா கூப்பிட்டு நேரா அந்த வீட்டு வாசலுக்கு போயிருக்காங்களாங்க. இப்போ ஒய்ஃப் ரொம்ப நேரமா அந்த கதவ தொறக்கிறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. பழைய கதவா இருந்தாலும் இவங்க போட்ட லாக் மட்டும் புதுசு தான். லாக்னா வெளிய பூட்டு மாரி போடல. உள்ள கதவோட அட்டாச் ஆகியிருக்க மாரி ஒரு லாக் தான் போட்டிருக்காங்க. கதவ ரொம்ப நேரமா தொறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் தொறக்க முடியல. இப்போ வந்து ஹஸ்பண்ட் வாங்கி நான் தொறக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு ட்ரை பண்ணி தொறக்க ஆரம்பிக்கிறாருங்க. அவராலையும் கதவ தொறக்க முடியல. கதவ தொறக்கவே முடியல. உடனே இவரு என்ன பண்றாரு, சரி மேஸ்திரி கால் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு மேஸ்திரி கால் பண்ணியிருக்கிறாருங்க. அவரு ஃபோன எடுக்கவே இல்ல. உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறம் தான் அவரு என்ன பண்றாரு, சரி ஓகே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காலையில ஃபோன் எடுத்துருவாரு. இல்ல நான் காலைல நேர்ல கூட போய் பார்த்து நான் கூட்டிட்டு வந்துருந்தேன். இப்போதைக்கு ஒண்ணும் நம்ம அந்த திண்ண இருக்குல்ல, இதில படுத்துக்கலாம். கார்ல பெட்ஷீட் இருக்குது. இல்ல காருக்குள்ள வேணாலும் போய் படுக்கன்னா படுங்க. ஏசி போட்டுட்டு தூங்கலாம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஹஸ்பண்ட் சொல்றாருங்க. அவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள போற எக்ஸைட்மென்ட்ல, புது வீட்டுக்குள்ள எக்ஸைட்மென்ட்ல இருக்கனால, அவங்க அத வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஏதோ நம்ம லாஜிக் வந்திருக்கோம் அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பட் இது நம்ம சொந்தமா வாங்குன வீடு அப்படிங்கிறனால, காலையில எப்படியும் தொறந்து உள்ள போய்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லி முடிவு பண்ணி, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சரி நாங்க திண்ணையிலேயே படுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாரி திண்ணையில படுத்திருக்காங்களாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் தூக்கமே வராம என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த கார் கதவ தொறந்து காருக்குள்ள தாங்க டிரைவர் சீட்ல ஏசிய போட்டு அவர் உட்கார்ந்திருக்காருங்க. அவருடைய சின்ன குழந்தை இருக்காங்க பாருங்க, அந்த குழந்தையும் வந்துட்டு கொசு கடிக்குது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கார்ல தான் வந்து உட்கார்ந்திருக்காங்க. இப்போ மிச்சம் 3 பேர் தான் திண்ணையில படுத்திருக்காங்களாங்க. இப்ப இவரு ஹஸ்பண்ட் திரும்ப அவருக்கு மண்டையில ஓடிட்டு இருக்கிறது ஃபுல்லா அங்க யாரோ ஒரு பொண்ணு நின்ன மாரி இருந்துச்சு. அப்படிங்கிற மாரி தான் இவரு மண்டையில ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. அப்படியே அவர் பொறுமையா திரும்பி பார்த்துருக்கிறாரு. திரும்பி பார்த்தா திரும்பவும் அந்த பொண்ணு வந்துட்டு இவர பார்த்து சிரிக்கிற மாரி இருந்திருக்குது. இவரு இது சரியில்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு என்ன பண்றாரு, சரி நம்ம ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, ஏன்னா திரும்பிட்டு பார்த்தா அந்த பொண்ணு யாரும் நிக்கிற மாரி தெரிய மாட்டேங்குது. அவருக்கு டபுள் மைண்டாவே இருக்குது. ஒருவேளை அமானுஷ்யமா என்னன்னு தெரியல அவருக்கு. அவரு என்ன பண்றாரு, தன்னுடைய ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கலான்னு ஃபோன்ல வீடியோ எடுக்கும்போது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. என்னடா இப்படி ஆயிடுச்சா அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அதுக்குள்ள வந்துட்டு டைம் ஒரு 4 மணி ஆகுதுங்க. அப்ப 4 மணி ஆனதுக்கப்புறம் இவருக்கு ஃபோன் வருது. அந்த மேஸ்திரி ஃபோன் பண்றாரு. அவரு காலைல ஏதோ வேலைக்கு கிளம்பியிருப்பார் போல. ஃபோன பார்த்துட்டு கால் பண்றாருங்க. "என்னய்யா இவ்வளோ கால் பண்ணியிருக்கீங்கன்னு?" சொல்லும்போது, "என்ன சார் கதவு போட்டு வச்சிருக்கீங்க? இவ்வளோ நேரம் போராடி தொறந்துட்டு இருக்கோம். தொறக்கவே முடியல. நாளா கழிச்சு பால் காய்ச்சி வேற. என்ன பண்ணேன்னே தெரியல. வந்து கதவ தொறந்து குடுத்துட்டு போங்க சார்ன்னு" சொல்லும்பொழுது, அவரு "சார் இருங்க சார். நான் ஒரு 1/2 மணி நேரத்தில வரேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவரு ஒரு 4:30, 5 மணிக்கெல்லாம் வந்துட்டு மேஸ்திரி வந்துட்டு சாவிய கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அவரு தொறந்திருக்கிறாராங்க. அவரு தொறந்த நார்மலா ஒரு கதவு தொறந்தா எப்படி தொறக்கும், அந்த மாரி கேஷுவலா தொறந்துட்டாரு போல. "சார் என்ன சார் அழகா தொறக்குது. ஏன் சார் தொறக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்கன்னு" சொல்லும்பொழுது, அவங்க ஒய்ஃப் அதாவது அந்த விஸ்வா அந்த அண்ணாவோட ஒய்ஃப் சொல்றாங்க, "சார் நீங்க ஏதோ ட்ரிக் வச்சு தொறக்குறீங்க. இருங்க நான் தொறந்து பார்க்குறேன்னு" சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் திரும்ப அவங்க தொறந்து பார்த்துருக்காங்க. இப்போ கதவு யாரு தொறந்தா? ஈவன் தோ அந்த சின்ன குழந்தை தொறந்தாலும் அவ்வளோ ஸ்மூத்தா அழகா தொறக்குதுங்க. ராத்திரி கதவு தொறக்கவே இல்ல. என்னங்க நம்ம ராத்திரி ஃபுல்லா ட்ரை பண்ண தொறக்கவே இல்லன்னு யோசிச்சுக்கிட்டே, பழைய கதவு, பழைய வீடு போல அதனால இந்த மாரி பிரச்சனை இருந்திருக்கு அப்படி மாரி அவங்களுக்குள்ளேயே ஒண்ணு பேசி சமாதானம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே சொல்லி முடிச்சாச்சா, அன்னைக்கு ஃபுல்லா என்ன வேலை நடக்குதுன்னா, அந்த வீட்டுக்கு தோரணம் கட்டுறதா இருக்கட்டும், அது பக்கம் முன்னாடி சாப்பிடுறதுக்காக பந்தல் போடுறதா இருக்கட்டும், அந்த மாரி எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குதுங்க. அன்னைக்கு ஈவினிங்லாம் வந்துட்டு சமையல்காரங்கலாம் வந்துட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் காலையில வந்துட்டு பால் காய்ச்சி, ஸோ அதனால வந்துட்டு அன்னைக்கு ஈவினிங்கே சமையல்காரங்கலாம் வந்துட்டு நெறைய பேர் கூப்பிட்டுருப்பாங்க போல. ஒரு 500 பேர்கிட்ட பத்திரிக்கை குடுத்துருப்பாங்க போல. ஸோ பெரிய ஒரு ஃபங்ஷன் மாரி வைக்கிறதுனால எல்லாருக்குமே வந்துட்டு சமையல் சாப்பாடுலாம் ரெடி ஆயிட்டு இருந்திருக்குதுங்க. இந்த மாரி எல்லாம் நல்லதா போய்க்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அடுத்த நாள் காலையில ஒரு 7:30 மணிக்கு பால் காய்க்கிற மாரி பிளானுங்க. அது மாரி எல்லாருமே புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வந்துட்டு பால் காய்க்கிறதுக்காக வந்து முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க. ஃபேமிலி மெம்பர் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டாங்கலங்க. நைட்டே பாதி பேர் வந்திருக்காங்க. இப்போ பால் காய்ச்சி நல்லா பொங்கி வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பால் வைக்கிற பானை இருக்கு பாருங்க, பொங்கி வருது இல்லையா? அதுக்கு நேர் மேல வந்துட்டு பல்லி இருந்திருக்கு போல. கண்ணமைக்கிற நேரத்துல என்ன இருக்குது, பால் நல்லா பொங்கி வரும்போது அந்த பல்லி அந்த பானைக்குள்ள விழுந்துருச்சுங்க.
இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஈவன் தான் ஐயருக்குமே தெரியல. ஐயர் வந்துட்டு அந்த ஹோமம் குண்டெல்லாம் போட்டு அவர் தானே எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கணபதி ஹோமம் பண்ண வந்தவருக்கு. அப்போ தான் விஸ்வா அந்த ஐயரை பார்த்து கேட்குறாரு, ஐயா என்ன பண்ணுறது, இப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இன்னொரு பாலை புதுசாக வச்சு காய்க்கணுமா, இல்லை இந்த பாலை அப்படியே தூக்கி ஓரமாக சாமிக்கிட்ட வச்சுட்டு நம்ம மற்ற வந்திருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு வேறு அடுப்பில் பால் வச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு யோசிக்கிறாங்களாங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுது, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி முணுமுணுத்துட்டு இருக்காங்க. என்னடி இந்த மாதிரி ஆயிடுச்சு, சகுனமே சரியில்லை போல அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்களே, தான் வளர்ச்சி பிடிக்காதவங்க கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க சொந்தக்காரங்களாக இருந்தாலும். அப்படி ஒவ்வொருத்தங்க முணுமுணுத்துட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுது, அவங்க ஒய்ஃப் விஷாவுடைய ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை இருங்க, நான் அடுப்பில் வந்துட்டு பால் வச்சு கொண்டு வரேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆல்ரெடி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் பால்லாம் வச்சுருந்துருக்காங்க போலங்க. அதை எடுத்துகிட்டு போய் டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துட்டு பாலை காய்ச்சி எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்களாங்க. ஸோ இப்போ அந்த விஷயம் எல்லாம் நார்மலாக முடிஞ்சு போச்சு. இப்போ எல்லாருமே கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு அவங்கவுங்க ஊருக்கு எல்லாருமே கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, விஸ்வா, அவங்களுடைய ஒய்ஃப், அவங்க மொத்த குடும்பம், அவங்க மட்டும் தாங்க அந்த வீட்டில் இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த விஸ்வா அவங்களுடைய ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் அங்கே இருந்துட்டு போகிறது தான் பிளான். என்னென்னா அவங்க ஸ்கூல் லீவில் தான் இந்த பால் காய்ச்சியும் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதனால் தான் பசங்களும் இந்த வீட்டில் வந்துட்டு ஒரு மாதம் நல்லா இருந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அங்கே எல்லாத்தையுமே வெக்கேட் பண்ணிட்டு இங்கே வரது தான் பிளானுங்க. இப்போதைக்கு ஒரு மாதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது, இது இப்போ 2-3 நாள் கழிச்சு போக போக என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய சின்ன குழந்தையோட ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகுதுங்க. அந்த 10 வயசு பாப்பா இருக்குது பாருங்க, அந்த பாப்பா என்னன்னா ராத்திரி வந்துட்டு எந்திரிச்சு யார் கூடயும் விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி, பேசுகிற மாதிரி, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா வரைய ஆரம்பிச்சிட்டாங்க, டிராயிங்லாம். அவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்ணு, சின்ன பசங்கலாம் டிராயிங்லாம் வரைய மாட்டாங்க இல்லையா, பட் அந்த பொண்ணு நல்லாவே வரைகிறாங்க. அப்படி வரைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த பாப்பா ராத்திரி போல் தூங்காமல் இருந்து ஏதோ பேப்பரில் கிறுக்கிக்கிட்டு இருந்திருக்காங்களாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா வந்துட்டு அந்த பாப்பாட்ட கேட்குறாங்க, பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்க, ராத்திரி தூங்கலையே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது அந்த பாப்பா சொல்கிறாங்க, இல்லை நான் வந்துட்டு இந்த ஆன்ட்டி கூட விளையாண்டுட்டு இருக்கேம்மா, நீங்கள் போங்க நான் அப்புறமா விளையாண்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். எந்த ஆன்ட்டி கூட விளையாடுறேன், யார் இருக்கா பாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது அப்பா அந்த பாப்பா சொல்லியிருக்காங்க, வள்ளி ஆண்டிமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன வள்ளி ஆண்டி, யாருமா வள்ளின்னு யாருமே தெரியாதாம்மா நம்ம ஃபேமிலியில் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்களாங்க. இல்லைம்மா போங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவங்க அம்மா இன்னொரு விஷயத்தை பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பாப்பா வரைஞ்சி வச்சுருக்க டிராயிங்க, அந்த டிராயிங்கை பார்த்தா கொடூரமாக இருக்குது. ஏதோ ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல முடியெல்லாம் விரிச்சு போட்டுட்டு பயங்கரமாக பேய் மாதிரி உட்காந்துட்டு இருக்க மாதிரி அந்த பாப்பா டிராயிங் பண்ணி வச்சுருக்காங்களாங்க. ஸோ இதை பார்த்து பாப்பா இது என்ன வரைஞ்சிட்டு இருக்க, ராத்திரி நீ வந்து ஒழுங்காக தூங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா வந்துட்டு நேராக அந்த பாப்பா பிடிச்சி நேராக அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு வந்து ஒழுங்காக தூங்க வச்சுருக்காங்க. நாங்கள் தூங்க வச்சதுக்கப்புறம் தான் அந்த அம்மாவுக்கு தூக்கமே வரல. அந்த பாப்பா தூங்க வச்சிட்டாங்க, அந்த அம்மாவுக்கு தூக்கமே வரல. என்னாச்சு, என்ன வள்ளின்னு சொல்கிறா, நோட்டில் வர ஏதோ பேய் மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரே குழப்பத்தில் இருந்துட்டு இருக்கும்போது தான் அடுத்த நாள் காலையில் ஆகுதுங்க. காலையில் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி அந்த நோட் எடுத்துகிட்டு போய் தன்னுடைய ஹஸ்பண்ட்டை சொல்லி காமிச்சிருக்காங்க. எங்க பாப்பா அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, என்னங்க பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிக்கும்போது தான் ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்டு அடுத்த பேஜை திருப்பி பார்த்துருக்காருங்க. அடுத்த பேஜை திருப்பி பார்த்தா இன்னும் பயங்கரமான விஷயம், அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு தலை இல்லாமல் இருக்கிறா. அவளுடைய தலை வந்துட்டு கீழே, அதாவது அவள் கால் கிட்ட கீழே கிடக்கிற மாதிரி இருக்குது. அவளை சுற்றி ஒரு பசங்க ஒரு 4-5 பேர்கிட்ட நிற்கிற மாதிரி இருக்குதுங்க. அவளை பேர் கையிலேயே வந்துட்டு அருவா இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தை வந்துட்டு அந்த பாப்பா வரைஞ்சிருக்கிறா. ஸோ இதை பார்த்து ஹஸ்பண்ட் கேட்காரு, இந்த படமும் நம்ம பாப்பா வரைஞ்சது தானா அப்படிங்க மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியலங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பாப்பாவை கூப்பிட்றாங்களாங்க. கூப்பிட்டுட்டு, பாப்பா இந்த படம் நீயா வரைஞ்ச, இது என்ன பாப்பா இது அப்படிங்க மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டால் இவங்க எல்லாருக்குமே ஷாக். என்னென்னா அந்த பாப்பா, ஆமாப்பா நான் தான் வரைஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க அப்பா அம்மா கேட்டிருக்காங்க பாப்பா பார்த்து, பாப்பா என்ன இது, ஏன் இவ்வளோ கொடூரமாக படம் வரைஞ்சிட்டு இருக்க, இல்லை உனக்கு யார் சொல்லிக் கொடுக்குறான்னு கேட்கும் பொழுது உடனே அந்த பாப்பா சொல்லியிருக்காங்க, அதை நான் நேற்று ராத்திரியே நான் அம்மாட்ட சொன்னேன், வள்ளி ஆண்டி தான் எனக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க சொல்கிற கதையெல்லாம் நான் வந்துட்டு அப்படி படமாக வரைஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு வேறு எதுவும் தெரியாது, எதுவும் கேட்காதீங்க நீங்கள், இதனால் வள்ளி ஆண்டிகிட்ட வாங்க, ராத்திரி வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு போய் கேட்குறேன், நீங்கள் எதனால அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பாப்பா சொல்லியிருக்காங்களாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே ஓடலை, என்ன வள்ளி ஆண்டி, யார் வள்ளி ஆண்டி அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே என்ன ஆகுது, இப்போ அவங்க பொண்ணுக்குன்னு தனி, அதாவது பெரிய பொண்ணு இருக்காங்க பாருங்கள், அந்த பெரிய பொண்ணுக்கும் தனி ரூம் தாங்க அந்த ரூமில் கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த வீட்டில் நிறைய ரூம் இருக்குது, பெரிய பொண்ணுக்குன்னு தனி ரூம் கொடுத்துருக்காங்க. உடனே என்னாச்சு, இன்னும் அவள் என்ன எந்திக்கவே இல்லையா, எவ்வளோ நேரம் ஆச்சு அவளை போய் எழுப்பு அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் விஸ்வா சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ அந்த அம்மா போயிட்டு பெரிய பொண்ணு ரூமு கதவை போய் தட்டியிருக்காங்க. எவ்வளோ கதவு தட்டி அந்த பொண்ணு ரெஸ்பான்ஸே காணும். ரொம்ப நேரமாக கதவு தட்டுறாங்க, எவ்வளோ தட்டியுமே ரெஸ்பான்ஸ் இல்லை. உடனே ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா, அதான் விஸ்வா அந்த அண்ணா பார்த்திங்கன்னா வந்துட்டு, என்னாச்சு கதவு திறக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கதவை உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அது பழைய காலத்து வீடு இல்லையா, கதவை உடைக்க முடியல, அவ்வளோ ஈஸியாகிட்டு லாக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. இப்போ தான் வந்துட்டு பெரிய லோக்கலில் இருக்கக்கூடிய ஆட்களை கூட்டிகிட்டு வந்து கதவை உடைக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி லாக்கை மிஷின் வச்சு அறுத்துருக்குறாங்களாங்க. அப்படி அறுத்து கதவை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே பொண்ணே காணும். கதவு உள்ளுக்குள்ளே தாப்பால் இருக்குது, உள்ளுக்குள்ளேருந்து வெளியே போகிறதுக்கு வழியே இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த பொண்ணை காணும், தான் பொண்ணை. இவருக்கு ஒன்றுமே ஓடலை, எங்கே என்னாச்சு, எங்கே போனால் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக தேடுறாங்க, வீடு ஃபுல்லாக தேடுறாங்க, அந்த ஏரியா ஊர் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. எங்கே தேடியுமே அந்த பொண்ணை காணும்.
வேற வழி இல்லாம போலீஸ்காரங்கிட்டயும் போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. பட் அன்அஃபிஷியலா தேடுங்க சார் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்காம, ஃபர்ஸ்ட்டு 2 நாள் இந்த மாரி பாருங்க. அதுக்கப்புறம் நான் கம்ப்ளைண்ட் குடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. போலீஸ்காரங்க அதெல்லாம் முடியாது. கம்ப்ளைண்ட் குடுத்தா தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. வேணா உங்களுக்கு 1 நாள் நாங்க டைம் தரோம் அப்படிங்கிற மாரி வந்துட்டு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்களாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் சரிங்க சார் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இப்போ போலீஸ்காரங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருந்திருக்காங்க. இவங்க யாரு இந்த ஃபேமிலி இருக்காங்க பாருங்க. இவங்க ஒரு பக்கம் ஃபுல்லா தேடிக்கிட்டே இருந்திருக்காங்களாங்க. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, கிட்டத்தட்ட வந்துட்டு 2 நாள் போயிருதுங்க. 2 நாள் ஆகியும் தான் பொண்ணு கிடைக்கவே இல்ல. ரொம்ப சோகத்துல ஆழ்ந்துகிட்டு இருக்கும்போது தான், வீட்டுக்குள்ள ஏதோ பின்வாசலுக்கு போனோம்னா பயங்கரமா நாத்தம் அடிச்சு நாறுதுங்க. அந்த நாத்தம் எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு க்ளோஸ்அப்ல போய் பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஒரு பழைய இரும்பு கதவு இருந்துச்சு பாருங்க. அந்த கதவுக்குள்ளேருந்து நாத்தம். ஒரு மாரி பயங்கரமா நாத்தம். அது நம்மளால சொல்லவே முடியாது. அந்த மாரி நாத்தம் வருதுங்க. உடனே விஷ்வா பார்த்துட்டு வந்துட்டு தான் ஒய்ஃப்ட்ட அது போக வந்துட்டு இன்னும் 2, 3 பேர் வேலைக்கு வச்சிருந்துருக்காங்க போல. அவங்களையும் கூப்பிட்டு சொல்றாங்க. இந்த மாரி இங்கேருந்து பயங்கரமா நாத்தம் வருது. என்ன பண்ண அப்படிங்கிற மாரி வந்துட்டு ஒய்ஃப்ட்ட சொல்லியிருக்காங்கல்ல. ஒய்ஃப் கிட்ட கூட வரலையாம். அந்த மாரி நாத்தமாங்க. அந்த 2 வேலைக்கு வச்சிருந்தவங்க வந்துட்டு கதவு கிட்ட போய் பார்த்துருக்காங்க. கதவுக்கு உள்ள இருந்து ஏதோ தண்ணி மாரி வந்துகிட்டு இருக்குது. இத பார்த்ததுக்கப்புறம் அந்த விஷ்வாக்கு கொஞ்சம் டவுட்டுங்க. சரி இத மட்டும் நம்ம ஓப்பனும் பண்ணல. எதுக்கு இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, இதுக்குள்ள எப்படியும் தான் பொண்ணு இருக்க மாட்டான்னு தெரியும். தெரிஞ்சு தான் என்ன பண்றாரு, இந்த மாரி நாத்தடிச்சு நாறுதான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி, அத ஓப்பன் பண்றதுக்கு ஆர்டர் குடுக்குறாருங்க. ஆனா எப்படின்னா, அது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி பயங்கரமான இரும்பு கதவு. பெரிய மிஷின் இருந்தா தான் ஓப்பன் பண்ண முடியும். அத கட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அதனால அதுக்காக வந்துட்டு இந்த வெல்டர் இருப்பாங்க பாருங்க, இரும்பு வேலை செய்றவங்க. அவங்கள கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அந்த கதவ வெட்டி எடுக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அவங்க வந்துட்டு கதவ வெட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி வெட்டி பாதி கதவை வந்துட்டு பிளந்ததுமே வந்துட்டு நாத்தம் உள்ளேருந்து சரியான நாத்தமாங்க. அவங்களால நிற்கவே முடியல. பட் இருந்தாலும் மூக்கில் துணியெல்லாம் கட்டிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி கதவை திறந்து ஃபுல்லாக எடுத்துருந்தாங்களாம். திறந்து உள்ளே பார்த்தா உள்ளே ஃபுல்லாக நூலாம்படையும் கீழே ஏதோ பாம்பு புத்து மாதிரி மண்ணாக நிறைஞ்சு இந்த மாதிரி தாங்க கிடந்திருக்குதாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் நாத்தம் மட்டும் குடலை பொறுங்கி இருக்குது. இப்போ தான் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த விஸ்வா அப்படிங்கிற நானே போயிட்டு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நல்ல மூக்கில் துணியை கட்டிட்டு டார்ச் லைட்டை வாங்கிட்டு உள்ளே போய் பார்த்துருக்குறாருங்க. அப்படி போயிட்டு அந்த நூலாம்படையெல்லாம் அடிச்சுட்டு உள்ளே போய் பார்க்கும்போது டார்ச் ஆன் பண்ணியிருக்கிறாருங்க. ஆன் பண்ணால் அந்த இருட்டுக்குள்ளே திடீர்னு ஒரு பொண்ணுடைய உருவம் தெரிஞ்சிருக்குது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுவும் ஒரு மாதிரி கோரமாக தெரிஞ்சிருக்குது. அதை பார்த்து பதட்டத்தில் வந்துட்டு அவர் திரும்புறதுக்குள்ள கத்துறதுக்குள்ள அந்த ஏதோ கை இங்கே இருட்டுக்குள்ளேருந்து அந்த உருவம் தெரிஞ்சு இல்லையா, அவரோட கை வந்துட்டு ஒரு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்குதுங்க. இவர் அலறி அடித்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நேராக வெளியே ஓடி வந்திருக்கிறாரு. ஓடி வந்து கீழே விழுந்துட்டார். அந்த கதவுக்கு வெளியே விழுந்திருக்கிறாருங்க. விழுந்தா ஒய்ஃப் அங்கேருந்து பார்த்துட்டு இருக்கு. என்னாச்சுங்கன்னு சொல்ல மிச்சம் இருக்க 2 வேலைக்கார ஆட்கள் இருக்காங்க பாருங்க. அவங்களும் வந்துட்டு என்னாச்சியா அப்படிங்கிற மாதிரி பதறிட்டு இருக்காங்க. அவரு உள்ள டார்ச் அடிச்சு கை காமிச்சுக்கிட்டே இருந்திருக்காருங்க. இப்போ அந்த வேலைக்கார ஆட்கள்ல ஒருத்தன் வந்துட்டு டார்ச்சை வாங்கிட்டு உள்ள போய் அவர் பார்த்துருக்காருங்க. அப்படி உள்ள டார்ச்சை வாங்கிட்டு போனா அந்த வேலைக்கார அண்ணா என்ன பண்ணியிருக்காருன்னா, உள்ள என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல. ஐயா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பயங்கரமா கத்தி அலற ஆரம்பிச்சிருக்காருங்க. அலற ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம நேரா வந்துட்டு வெளியே ஓடி வந்துட்டு, அம்மா நீங்க போய் பாருங்கம்மா, நான் போய் பார்க்க முடியாது, நாங்க போக முடியாதும்மா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டார்ச்சை கொடுத்து அந்த அம்மா உள்ள அமுச்சு விட்டுருக்காங்களாங்க. இப்போ விஸ்வா தடுக்கிறாரு. நீ போகாத அப்படிங்கிற மாதிரி தடுத்தாலும், அந்த அம்மா வந்துட்டு தான் பொண்ணு தான் உள்ள இருக்காளான்னு நினச்சி பதட்டத்தில் உள்ளே போய் பார்த்துருக்காங்க. உள்ளே போய் பார்த்து அங்கே அந்த பொண்ணு அவங்களுடைய பொண்ணு இருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக வந்துட்டு பாத்ரூம் போய் 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் எல்லாம் போய் வாமிட் பண்ணி வந்து பீரியட்ஸ் வந்திருக்கு போல். அது உடம்பு ஃபுல்லாக ரத்தமாட்டு அதுதாங்க ஃபுல்லாக கிடந்து நாரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கோலத்தோட அரையும் குறையுமான ஒரு ட்ரெஸ்ஸோட பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள அந்த பொண்ணு கிடந்திருக்காங்க. இதை பார்த்து என் புள்ள அப்படி மாதிரி துடிச்சு அழுது அந்த அம்மா வந்துட்டு எல்லாரையும் போக சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணை தான் ஹஸ்பண்ட் உதவியோட கூப்பிட்டு நேராக அங்கேயே வச்சு நல்லா குளிப்பாட்டி தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்து நீட் பண்ணி அந்த இடத்துல உட்கார வச்சுருக்காங்க. உட்கார வச்சுட்டு எங்கம்மா போனேன், எப்படிம்மா இந்த ரூமுக்குள்ளே வந்த, என்னாச்சுமான அந்த பொண்ணுகிட்ட நிறைய என்னெல்லாமல் கேட்டு பார்த்துருக்காங்க. பட் என்ன கேட்டும் அந்த பொண்ணுகிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வரலைங்க. கண்ணை திறந்து ஏதோ ஒரு சிலை மாதிரி, ஏதோ ஊமை மாதிரி வந்துட்டு சிலைய மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. ஊமையாக இருந்தால் கூட யார்கிட்டயாச்சும் சைக்கிளையாச்சும் பேசுவாங்க. அந்த பொண்ணு எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வெளியே அந்த 2 வேலைக்கார ஆட்கள் ஓடி போனாங்க பாருங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு ஒரு மாதிரி ஆண்ட்டை அலறி அடித்து கத்திட்டு உள்ளே ஓடி வராருங்க. அவர் என்ன ஓடி வராருன்னு பார்த்தா, அவரு வந்துட்டு அந்த ஊருடைய அந்த சொர்ணமான சாமிக்கு வந்துட்டு சாமி ஆடக்கூடியவராம். பயங்கரமாக ஓடி வந்து அந்த பொண்ணுக்கு முன்னாடி நின்று சாமி ஆடிட்டு இருக்காருங்க. எனக்கு திருநாரை கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்காரன்ட்ட கேட்டிருக்காங்க. உடனே வந்துட்டு இந்த அம்மா வந்துட்டு உன்னை இங்கே வரக்கூடாது சொன்னல, வெளியே போட அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இந்த விஷயம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இருங்க கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சாமி ரூம்லேருந்து திருநாரை எடுத்து வந்திருக்காருங்க. இவர் அந்த திருநாரை எடுத்து தான் நெத்திலையும் பூசிக்கிட்டு அந்த பொண்ணுக்கு மேலே போட்டாரு பாருங்க.
போட்ட மறு நிமிஷம் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயங்கரமாக அலறி அடிச்சுட்டு திரும்ப என்னன்னா அந்த ரூமை நோக்கி தாங்க ஓட ஆரம்பிச்சிருக்காங்களாம். உடனே இந்த விஸ்வாங்கிறவர் அந்த பொண்ணை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. என்ன விடு விடு அந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த பொண்ணுக்கு நெத்தியில் வந்துட்டு திருநாள் வச்சு அமுக்கி இருக்காருங்க. கொஞ்ச நேரம் அந்த பொண்ணு சாந்தமாக இருக்கிறாங்க. ஒரு மாதிரி மயக்கம் போட்ட நிலைக்கு போயிருக்காங்க. இப்போ அந்த சாமியாடிட்டு வந்த நபர் கொஞ்சமாக சாந்தமாயிட்டு, எம்மா இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணு நீங்கள் நினைக்கிற மாதிரி வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு பயங்கரமான துர்சக்தி ஆத்மா இருக்குது. அந்த ஆத்மா தான் உங்கள் பொண்ணை பிடிச்சிருக்குது. எவ்வளோ சீக்கிரம் மட்டும் இந்த ஆத்மா உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் பொண்ணு உடம்புலேருந்து விரட்டுறீங்களோ அந்த லெவலுக்கு உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, இல்லாட்டி பெரிய பிரச்சனையை விளைவில் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லிவிட்டு இவரும் அந்த சாமியார்லேருந்து கொஞ்சம் நார்மல் ஆகிறாருங்க. ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட, ஐயா நீங்கள் இந்த மாதிரி சாமி ஆடிட்டு சொன்னீங்க, நீங்களே வந்துட்டு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் சாமியார் இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர்கிட்டையும் அவர் நண்பரான இன்னொரு வேலைக்காரர்கிட்டையும் கேட்டிருக்காங்களாங்க. அப்போ அவரே சஜஸ்ட் பண்ணியிருக்காருங்க. என்னென்னா இந்த மாதிரி வந்துட்டு செங்கோட்டையில் வந்துட்டு ஒரு இடத்துல ஒரு சாமியார் இருக்கார், அவரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் எனக்கு தெரிஞ்சு சால்வ் ஆயிருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இப்போது அந்த வேலைக்கார அந்த சாமியார் பாருங்க அந்த நபர், அது போக வந்துட்டு இந்த அண்ணா இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு நேராக கார் எடுத்துகிட்டு அந்த சாமியாரை பார்க்க போயிருக்காங்களாங்க. அப்படி சாமியாரை பார்க்க போயிட்டு அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ அந்த சாமியாரை கையோடு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அப்படி கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த சாமியார் அந்த வீட்டுக்குள்ளே வராரு. வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு இன்னும் மயக்கம் போட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க, இன்னும் எந்திக்கலை. ஏன்னா அவர் நீ எழுப்பாதான் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாங்க. அது போக அவங்க சின்ன பொண்ணை பார்க்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு இன்னும் வந்துட்டு படம் வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த படத்தில் இருந்து ஏதோ சொல்ல வர மாதிரியே இருக்குது. இப்போ அந்த சாமியார் என்ன பண்ணுறாருன்னா அந்த வேலைக்கார ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவங்கள்ட்ட சொல்லி அந்த ரூமை க்ளீன் பண்ணு, அதாவது வந்துட்டு அந்த பாம்பு புத்து மாதிரி இருந்துச்சு பாருங்கள், அதை நீ போய் க்ளீன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆட்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 2 வேலைக்கார ஆட்களும் போயிட்டு அந்த ரூமை ஃபுல்லாக நூலாம்படையெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க. க்ளீன் பண்ணி முடித்த கொஞ்ச நேரத்தில் உள்ளேருந்து திரும்ப இன்னொரு பையன் வெளியே ஓடி வந்து, ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண பாம்பு புத்தில் ஏதோ ஒரு பொண்ணுடைய சமாதி போல், அங்கே உள்ளுக்குள்ளே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆட்கள்கிட்ட சொல்கிறாங்க. உடனே இப்போது அந்த சாமியார், அது போக வந்துட்டு அந்த வீட்டு ஓனர், அந்த விஸ்வானா எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்துருக்காங்க. அங்கே போயிட்டு பார்த்தா அங்கே பழைய நோட்டு புத்தகங்களாக இருக்கட்டும், அது போக பழைய ஃபோட்டோஸாக இருக்கட்டும், நிறைய இருக்குதுங்க. ஏதோ குடும்பமாக இருந்த பழைய மொத்த குடும்பத்தோடைய ஃபோட்டோ எல்லாமே அந்த ரூம்குள்ளே இருக்குது, அடைச்சி வச்சுருந்துருக்குறாங்க. கீழே வந்துட்டு சமாதி எப்படி இருக்குன்னா பாம்பு புத்து இல்லை, மண்ணால் கட்டின ஒரு மாதிரி லென்த்தாக வந்துட்டு மண்ணால் கட்டின மாதிரி ஒரு திண்டு மாதிரி ஒரு சமாதி இருக்குது. அந்த சமாதிக்கு பின்னாடி ஒரு பொண்ணுடைய ஃபோட்டோ, பழைய பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ, கரையான் பிடிச்ச மாதிரி அந்த சமாதிக்கு பின்னாடி அதுவும் இருந்திருக்குது. எல்லாமே அப்படி தான் இருந்திருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் அந்த பூசாரி இது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அந்த இடத்த க்ளீன் பண்ணாங்க பாருங்கள், அந்த வீட்டுக்கு வாசல்லே பார்த்துட்டு வந்துட்டு அக்னியை போட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க, தன்னுடைய வேலையை. அப்படி ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆத்மா வந்துட்டு, அதாவது தூங்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் மயக்க நிலையில் இருந்த அந்த பொண்ணு, அவங்க தானாகவே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எந்திரிச்சு இந்த அக்னிக்கு முன்னாடி வந்து அந்த பொண்ணே வந்து உட்காடுறாங்க. உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்னென்ன வந்துட்டு அந்த ஆத்மா வந்துட்டு இவர் விரட்ட போகிறாரு, ஏதோ பண்ண போகிறான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆத்மா கிட்ட இவர் பேசுகிறாருங்க அந்த பூசாரி. அந்த ஆத்மானா அந்த பொண்ணு உடம்புக்குள்ளே இருக்குது, அந்த பொண்ணு உடம்புக்குள்ள இருக்க அந்த ஆத்மா கிட்ட அந்த பூசாரி பேசுகிறாரு. இங்கே பாருமா உனக்கு என்ன வேணும், என்ன தேடி வந்திருக்க, நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்பொழுது அந்த பொண்ணு ஒரு கதையை சொல்லுது. அந்த கதை அந்த பூசாரிக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் இந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியணும்னு சொல்லி தான் அந்த கதையை இப்போ அவர் திரும்ப கேட்குறாரு அந்த ஆத்மா கிட்ட. என்ன அப்படி அந்த பொண்ணு என்ன கதையை சொல்லுதுன்னு, இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி, அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஈவன் தான் அந்த பொண்ணுக்கு 7 அண்ணமாராம். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணுடைய சொந்த தாய் மாமாவே பிடிச்சி வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாங்க. கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கும் அந்த மாமாவுக்கும் நடுவில், அந்த ஹஸ்பண்டுக்கும் நடுவில் பயங்கரமாக பிரச்சனை போய்கிட்டே இருந்திருக்குது. அந்த சண்டை ரொம்ப வலுக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க ஒரு நாள். அப்படி வலுத்ததில் என்ன ஆகுது, இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய கணவர்கிட்ட உன் கூட மனுஷன் வாழ்வானாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நான் வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னுடைய கை குழந்தைங்க, சின்ன குழந்தை, அந்த குழந்தைய வந்துட்டு தூக்கிக்கிட்டு நேராக வந்துட்டு ஊரில் அந்த டைம் பார்த்து திருவிழா நடந்துட்டு இருக்குது. அந்த திருவிழாவுக்கு வந்திருக்காங்க. அந்த திருவிழாவில் பார்த்ததும் என்ன ஆகுதுன்னா அந்த ராட்டை ஆடிட்டு இருக்குதுங்க. தன்னுடைய குழந்தைக்கு வந்துட்டு அந்த ராட்டில் ஆடணும்னு சொல்லிட்டு ஆசை வந்திருக்கு போல், என்னை கூட்டி விடுமா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த அம்மாவும் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய சின்ன குழந்தை இல்லையா, ஐயா பார்த்து அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ராட்டை ஆட்டுறவர் இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட தன்னுடைய குழந்தையை கொடுத்து அந்த குழந்தைய அவர் கொஞ்சிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, ராட்டில் ஆட்டி விட்டுறாரு. 2-3 சுற்றுனதுக்கப்புறமே வந்துட்டு குழந்தை பயங்கரமாக வந்துட்டு அழ ஆரம்பிக்குதுங்க பயத்தில். இப்போ என்ன பண்ணுறாருன்னா அந்த ராட்டுக்காரரு அந்த குழந்தைய வந்துட்டு பத்திரமா தூக்கி கொஞ்சிக்கிட்டு, ஏமா அழுற, ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தைய வந்துட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தான் குழந்தைய இந்த மாதிரி இவர் கொஞ்சிறத வந்துட்டு ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை இந்த பொண்ணுடைய கணவர் பார்த்துட்டு, ராட்டுக்காரருக்கு இவருக்கு ஏதோ தொடர்பு இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி, அவர் நல்ல போதையில் இருக்காருங்க, இந்த மாதிரி தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஏன் எதுக்கு ஒரு வார்த்தை கூட விசாரிக்காமல் நேராக அண்ணமார்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க.
அதான் அந்த பொண்ணுக்கு 7 அண்ணன்மார் இருக்காங்க பாருங்க, அவங்க 7 பேரையும் கூட்டு வச்சு அந்த வீட்டில் வச்சு சொல்லியிருக்காங்களாம். இப்போ அந்த 7 அண்ணன்மார் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய தங்கச்சியை அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்களாம். விசாரிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, வாக்குவாதம் பெருத்துக்கிட்டே போகிறாங்க. அந்த தங்கச்சி என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்குலாம் உண்மையிலே என் மேலே பாசம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இவ்வளோ வயசு இருக்கும் இந்த கிழட்டு பையன் கூட என்னை கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒரு குழந்தையை பத்திருக்கமா கொஞ்சமாச்சு அக்கறை இருக்குதா? தண்ணி இடிச்சுட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கான். அவனை கேட்காம என்ன வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கேன் அப்படி மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப ஆக்ரோஷமாக சண்டை போட்டிருக்காங்க போலங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, இந்த பொண்ணுகிட்ட இருக்க நியாயம் என்னங்கிறதே விசாரிக்காம ஒரு அண்ணங்காரன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு அருவாள் எடுத்து பொண்ணு கழுத்தை துண்டை வெட்டிட்டானாங்க. வெட்டினதுல அந்த பொண்ணுடைய கழுத்து தனியாக இப்போ விழுந்தது மட்டும் இல்லாமல், அப்படி சாகும்போது அந்த பொண்ணுக்கு அன்னைக்கு இருந்தது வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு தோணுது என்னென்னா, நீங்கள் கூட என்னை நம்பலாம் அண்ணன், நீங்களாம் வந்துட்டு என்னுடைய சொந்த அண்ணன், நீங்கள் கூட என்னை நம்பலை நினைக்கும் போது எனக்கு இன்னும் கஷ்டமாக இருக்குது, உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த பொண்ணு அன்னைக்கு இறந்து போயிருக்காங்களாங்க. சரிம்மா உன் கதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு எதுக்கு இந்த குடும்பத்தை நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரி கேட்டிருக்காருங்க. அப்பந்தான் அந்த ஆத்மா என்ன சொல்லியிருக்குதுன்னு, இல்லை இன்னும் ஒரு பாக்கி இருக்குது, என் அண்ணன்மார் மற்ற அவ்வளோ பேரையும் நான் கொண்டுட்டேன், இந்த ஒரே ஒருத்தன் இவன் மட்டும் இருக்கான், இவனை மட்டும் நான் கொண்டுட்டேன்னா எனக்கு வேலை முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அப்பந்தான் அந்த பூசாரி இன்னொரு விஷயத்த சொல்கிறாருங்க. அது என்னன்னா, அதை கேட்டதுக்கப்புறம் அந்த சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த வீட்டுக்காரங்களுக்கே வந்துட்டு பயங்கரமாக தூக்கி வாரி போட்டுருச்சான். என்னன்னா, இங்கே பாருமா நீ சொல்கிற கதை எல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், எப்படின்னு யோசிக்கிறியா, உங்கள் அண்ணன் பேர் இதானமா அப்படிங்கிற மாதிரி அந்த அண்ணன் பேரையும் சொன்னாருங்க. அதை கேட்டு அந்த ஆத்மாவே ஒரு செகண்ட் இது எப்படி உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரிக்கிட்ட கேட்டிருக்காராம். உடனே இங்கே பாரு நீ நினைக்கிற அந்த அண்ணன் வந்துட்டு இந்த அண்ணன் கிடையாது, அவன் வேற. இங்கே பாரு உன் கதையெல்லாம் எனக்கு எப்போ தெரியும் தெரியுமா, கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் கதையை தெரியும். உங்கள் அண்ணன் தான் வந்துட்டு என்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி வந்துட்டு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, இப்போ நான் மட்டும் தான் உயிரோடு இருக்கேன், என் குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஆபத்து வருமானு எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லும் பொழுது நான் தான் அவனுக்கு ஒரு சில பரிகாரங்களை சொல்லி வச்சேன். கடைசியாக இருக்கிற ஒரு பெரிய பரிகாரம் என்னென்னா, இந்த வீட்டை நீ வேற யாருக்காச்சும் நீ வித்துட்டனா அந்த ஆத்மா வந்துட்டு அவங்கள தான் அவங்க அண்ணன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்கள வந்துட்டு பாதிச்சுக்கிட்டு இருக்கும், ஸோ நீ தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தேன். ஆனால் நீ அதை பண்ணக்கூடாது, நீ பண்ணாது ஒரு பெரிய பாவம், அதை நீ பண்ணவே கூடாதுன்னு நான் சொல்ல தான் செஞ்சேன், அதையும் மீறி அந்த கேடுகட்ட பையன் பண்ணியிருக்கான். ஐயா இங்கே பாருங்கள், உங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் அவன், நீங்கள் வீடை வாங்கினீங்க பாருங்கள் அவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த விஷயம் அவங்ககிட்டையும் சொல்லியிருக்காங்களாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆத்மா என்னென்னா, இதெல்லாம் நீ சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா கேட்டிருக்குதான். அவனை இப்போ என் முன்னாடி வர சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உடனே இப்போ விஷயம் என்ன பண்ணியிருக்காரு, நான் இப்போயே கூட்டிகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த வீடு எங்கே இருக்குது அப்படிங்கிறது. உடனே இப்போ அந்த விஷயம் என்ன பண்ணுறாருன்னா, நேராக வந்துட்டு கார் எடுத்துகிட்டு அந்த அண்ணாவை போய் பார்க்க போயிருக்காருங்க. அதாவது வயசானவர், ரொம்ப வயசானவர். அவரை போய் பார்க்க போனால் அவர் இறந்து 3-4 நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்ப விஷயம் ஓடி வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க. வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஆள் ஆல்ரெடி இறந்து போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். ஸோ இப்போ அந்த ஆத்மா கிட்ட பேசி பார்த்துருக்காங்க, போராடி பார்த்துருக்காங்க, என்ன பண்ணி அந்த ஆத்மா விடுறதா இல்லை இவங்க தான் எங்கள் அண்ணன் ஃபேமிலி, இவங்களை நான் கொலை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆத்மா துடிச்சிட்டு இருந்திருக்குதுங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த பூசாரி என்ன பண்ணியிருக்காரு, உன்ட்ட இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லைம்மா, உனக்கு நான் வந்து திருப்தியாக உன் மனசார வந்துட்டு ஆத்மா சாந்தி கொடுக்கலான்னு பார்த்தேன், நீ திருப்தி அடைகிற மாதிரி தெரியல, எங்களை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆத்மா வந்துட்டு அடியோடு அழிச்சு ஈவந்தும் அந்த கல்லரெல்லாம் இருக்க பாருங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்மாஷ் பண்ணி அதாவது உடச்சிட்டு அந்த ரூமே இல்லாத மாதிரி ஆக்கிட்டு, ஸோ ஃபுல்லாக வந்துட்டு வீட்டை திரும்ப புதுசு மாதிரி ஆக்கி நல்ல தச்சு கழிப்புலாம் பண்ணிவிட்டு அந்த வீட்டை வந்துட்டு அந்த அண்ணா கையில், விஸ்வா அண்ணா கையில் வந்துட்டு பத்திரமா ஒப்படைச்சிட்டு போயிருக்காருங்க அந்த பூசாரி. இந்த மாதிரி ஒரு அமானுஷமான கதை நடந்திருக்கு. இதில் இப்போ என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா 2 விஷயம் நடந்திருக்குது. ஒன்று, அந்த சின்ன பொண்ணு இருக்கா பாருங்க அந்த பாப்பா, அந்த பொண்ணு இப்போ நல்ல பயங்கரமாக வந்துட்டு படம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன தான் படம் வரைய ஆரம்பித்தாலும் அந்த பொண்ணு கொஞ்சம் மென்டலி டிஸார்டர்னு சொல்லுவாங்க பாருங்கள், ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஓரளவு. நான் ஒரு வார்த்தை கேட்டால் கூட ஒரு 10 செகண்ட் கழிச்சு தான் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நிலைக்கு அந்த சின்ன பொண்ணு ஆளாயிட்டு போயிருக்காங்களாங்க. ஸோ இப்போ அவங்க ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால, அவங்க அந்தாண்ட இந்த வீட்டை வாங்கினதுனால இப்போ அவங்களுடைய சின்ன பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குது. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் பயங்கரமாக வந்துட்டு அப்படி பார்த்து ஒருத்தங்களை பார்த்து அப்படி வரைகிற மாதிரி வந்துட்டு ஒரு திறமையும் வந்திருக்குது. அதே சமயத்தில் நம்ம பேசினோம்னா ஒரு 10 செகண்ட் கழிச்சு ரிப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு நோய் வந்திருக்குது. இது எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், குணப்படுத்த முடியலையாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாட்டு இதை என்கிட்ட யார் ஷேர் பண்ணனா, அந்த விஸ்வான்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள், அந்த தான் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்ருக்காங்க போல், அவங்க தான் தன்னுடைய லைஃப் நடந்த ஸ்டோரின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா, இது வந்துட்டு டாக்டர்கிட்ட போகலாமா, இல்லை ஏதாச்சும் ஒரு கோவிலுக்கு போனால் இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு இருக்கிற பிரச்சனை சரியாகுமா ஆகாதா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாச்சும் அமானுஷமான ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுக்குறேன். நீங்கள் கொடுக்குற அந்த ஸ்டோரி பயங்கரமாக த்ரில்லிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் டெலிகாஸ்ட் பண்ணுறேங்க. ஐ லவ் யூ ஸோ மச் கேஸ், லவ் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு பயங்கரமான வீடியோ நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச் கேஸ், பாய்.